அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானில் பதுங்கு குழிக்குள் பழைய செத்துப்போன அயத்துல்லா கொஹல்லோ கோமெனி கிழவனுடைய இறந்த நாளை முக்கிய தலைவர்களுடன் கொண்டாடி கொண்டிருந்த இன்றைய ஈரானிய ஜனாதிபதி பெசஸ்கியானை இஸ்ரேல் கொல்ல முயன்ற விஷயம் இப்போத்தான் வெளியாகியிருக்குது. இஸ்ரேலின் நசருல்லா மாடல் தாக்குதலை நடத்தி இருப்பதை ஈரான் இப்போதான் ஒத்துக்கொண்டிருக்கிறது. 6 மிசைல்களை விட்டு பல அறையின் ரகசிய வாசல்களை மூடிவிட்டதாம் இந்த இஸ்ரேல். நல்லவேளை ரகசிய அறையில் இருந்து தப்பிக்கும் அந்த குகை வழியை தோண்டி வச்சிருந்ததால பெசஸ்கியான் மற்றும் அவர்கள் தோழர்கள் உயிர் தப்பினார்கள். உயிர் பிழைத்தது தம்பராம் புண்ணியம் என்று வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாராம் இந்த மசூத் பெசஸ்கியான். தப்பி ஓடும்போது பிடரியில் கால் பட்டதால் காலில் சிறிது காயம் ஏற்பட்டு விட்டதாம். இந்த விஷயத்தை அவரா சொல்லலை, அவரா வாயை திறந்து சொல்லவே இல்லை. IRCGயின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் பத்திரிகைக்காரங்க கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது? ஈரானுக்குள் ரகசிய இடம் என்று அப்படி ஒன்றும் எதுவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எவ்வளவு பெரிய பாதாள அறையில் நீங்கள் கூட்டம் போட்டாலும் இந்த பாதாள பைரவி அங்கே வந்துடுறானே, வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுறானே. ஈரானில் மொசாத்துகள் இன்னும் ஆக்டிவாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இதை பற்றி வழக்கம் போல இஸ்ரேல் எந்த மூச்சும் விடுவதே இல்லை, மூச்சே விடுறது இல்லை. ஈரானியர்கள் தான் மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. போன வாரம் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் என்னை கொல்ல இஸ்ரேல் முயற்சி செய்தது என்று மொட்டையா ஒரு நியூஸை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ தான் டெஹ்ரானில் உள்ள பதுங்கு குழி வாசலை இஸ்ரேல் மூடின விஷயம் விவரம் எல்லாம் வெளியே சொல்கிறாரு. இஸ்ரேல் என்னை கொல்ல நடத்திய முயற்சியை நாங்கள் முறியடித்து விட்டோம். பாவம், அவர்கள் தான் ஏமாந்து போனார்கள். கல் மாதிரி நான் இன்னும் சாகாமல் உங்கள் முன்னால் நின்று பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பதை பார்த்து இஸ்ரேலுக்கு நல்லா வயிறு எரியும். அவர்களுக்கு வயிறு நல்லா எரிய வேண்டும். அதற்காக தானே இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் உயிர் பிழைத்த விஷயத்தை உங்கள் டிவி சேனலில் திரும்ப திரும்ப ஒளிபரப்புங்க. அவனுங்களுக்கு அடிவயிறு பற்றிக்கிட்டு எரியட்டும், அவனுங்க குடலில் ஓட்டையை உழட்டும். ஈரானுடைய பார்லிமெண்டரி அட்வைசர்களில் ஒருவரான மெஹ்தி மஹமதி என்ற அதிகாரி இணையதளத்தில் ஒரு இமேஜ் ஃபோட்டோவை வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறார். அது என்னென்னா, இஸ்ரேல் மேப்பு மேலே 2 அணுகுண்டுகள் விழுந்து எரிவது போல் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அவர் போட்டிருக்கிறார். அது இப்போ புயலை கிளப்பி உள்ளது. அந்த படத்துக்கு அப்போகாலிப்ஸ் WW3 வேர்ல்டு வார் 3 என்று பெயரும் வைத்துள்ளார். நம்மளை விட ரொம்ப குசும்பு பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்க. அணுகுண்டு தயாரிப்பது ஈரானின் லட்சியம் அல்ல என்று ஒரு பக்கம் பேச வேண்டியது, மறுபக்கம் அணுகுண்டு இஸ்ரேலை தாக்குவது மாதிரி படங்களை வெளியிட வேண்டியது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அணுகுண்டு தயாரித்தால் இஸ்ரேல் மேல் அதை போடுவதற்குத்தான் நாங்கள் தயாரிக்கிறோம், நாங்கள் அதுக்குத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்பது இதிலிருந்தே தெளிவாக தெரியலையா? அணுகுண்டு கைவசம் இருந்தால் அதை இஸ்ரேல் மேலே தான் போடுவோம் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நேத்தன்யாகு இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுவதில்லை, நீங்கள் சட்டப்பட்டனை கலத்துவதுக்கு முன்பே நாங்கள் எங்கள் ஆப்ரேஷனை நடத்தி முடிச்சு இருப்போம். உங்கள் வயிறு கிழிஞ்சி தையல் போட்டு இருப்பது உங்களுக்கே தெரியாது. அதுதான் இஸ்ரேல். சைத்தான்களை அடித்து மாற்றுவதே இஸ்ரேலின் வேலை. எங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஈரான் என்ற பாலைவன நாட்டில் கள்ளிச்செடி முளைக்கவே 500 ஆண்டுகளுக்கு மேலாகிவிடும். புல் பூண்டு கூட முளைக்காத பிரதேசமாக ஈரான் மாறுவதை நீங்கள் விரும்பினால் அணு ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் என்று கூறுகிறது இஸ்ரேல். ஈரானை தாக்கும் எங்கள் திட்டம் இன்னும் கிடப்பில் போடப்படவில்லை என்று இஸ்ரேல் தெளிவாக சொல்லிவிட்டது. ஆங்கிலத்தில் சொன்னதுனால ஈரானுக்கு புரியலையோ என்னமோ. குண்டு விழுந்த பிறகு ரேடியேஷன் இருக்கும், ஆதலால் பிணங்களை உங்களால் எடுத்து புதைக்க முடியாது, எங்களால் குழியும் தோண்டி உங்களுக்கு தர முடியாது என்று திட்டவட்டமாக இஸ்ரேல் அரபி மொழியில் அவர்களுக்கு புரியும்படி அறிவித்துவிட்டது. மெஹ்தி மஹமதி மதி இல்லாமல் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பரபரப்புக்குத்தான் உதவுமே தவிர பல்லு குத்த கூட உதவாது. அணுகுண்டு போடுறவன் சொல்லிக்கிட்டு படம் போட்டுக்கிட்டு போட மாட்டான்.
நாங்கள் அணுகுண்டை போட்ட பிறகு கூட வெளியே சொல்லவே மாட்டோம். ஈரானியர்கள் இந்த மாதிரி வேகாத முட்டைகளை வச்சுக்கிட்டு தின்னவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து அணுகுண்டு தயாரிக்க முடியுமா, வெடிக்க வைக்க முடியுமா என்ற ஆராய்ச்சியை ஈரான் தொடங்கியுள்ளது. அணுகுண்டை எங்கிருந்தாவது வாங்கி உடனடியாக இஸ்ரேல் மேலே போட்டு இந்த போரில் ஈரான் அடைந்த அவமானத்தை துடைக்க ஈரான் ரொம்பவும் துடிக்கிறது. ஏதாவது ஒரு கருங்காலி நாடு உதவி செய்யாதா என்று பாகிஸ்தானை பார்க்கிறது ஈரான். நானே எரிகிற தீயை அணைக்க முடியாமல் தண்ணி இல்லாமல் நொந்து போய் கிடக்கிறேன், சீனா கிட்ட வேண்டுமானா போய் கேட்டுப்பாரு என்று பாகிஸ்தானும் சொல்லிவிட்டது. ஆனால் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்குத்தான் ஈரான் அணுசக்தியில் அணு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது என்று சொல்லுகிறது. அப்படியானால் இஸ்ரேல் பற்றி எரிவது மாதிரி ஏன் ஒரு புகைப்படத்தை வெளியிட வேண்டும்? அணுகுண்டு தாக்குவது மாதிரி ஏன் வெளியிட வேண்டும்? இது தேங்காய் துண்டை வச்சு எலியை பிடிப்பதற்கான ஒரு முயற்சி. வருவது எலி அல்ல, புலி என்பது அது வந்த பின்புதான் இந்த கிள நரிகளுக்கு தெரியும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு வெறும் காரியம் மட்டும் செய்கிறோம், ஓகேயா? இந்த இணையதள படங்கள் வெளியான பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் வசம் உள்ள வார்ஹெட்டுகளை துடைத்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாத்தாவோ அணு ஆயுதத்தை பற்றி நாங்கள் இன்னும் சிந்திக்கவே இல்லை, பித்தளை பாத்திரம் துலக்குவதற்காகத்தான் கொஞ்சம் யுரேனியத்தை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு வேர்ல்டு வார் 3 படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுகிறார். மத்திய கிழக்கு நாடுகளிடையே இந்த டென்ஷன் குறையாமல் இருக்கணும்ல, அதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார். இஸ்பாகான், நட்டான்ஸு, போர்டோ அணு ஆயுத தயாரிப்பு கூடங்களை மறுபடியும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அவைகள் உள்ளாகும் என்று தெரிகிறது. போர்டோ குகை அமெரிக்க தாக்குதலினால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை என்று ஈரான் கூறியதால் இந்த முடிவாம். செறிவூட்டப்பட்ட யுரேனிய குடுவைகள் இருக்கும் இடத்தை மொசாத்து கண்டுபிடித்து சொல்லிவிட்டதாம். எந்நேரம் வேண்டுமானாலும் B2 பாம்பர்ஸ் கிளம்பலாம் என்று மரத்தடி கிளிஜோதிடர் கூட சொல்லுகிறார். இந்த முறை அணுகுண்டுகளை விட மோசமான 2 பெரிய தலைகளை வெடிக்க வைக்க முயற்சி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் ஒரு பக்கம் பீஸ் டீல் என்று பேசிக்கொண்டு இருக்கும் வேளையில் நேத்தன்யாகு எங்கள் தாக்குதல் வழக்கம் போல தொடரும், ஞாயிற்றுக்கிழமைகளும் ரேஷன் கடை திறந்திருக்கும் என்று கூறுகிறார். அமெரிக்கா ஆரம்பித்து வைத்த தாக்குதலை நாங்கள் முடித்து காட்டுகிறோம். ஹமாஸ்கள் இப்போ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஈரானை அப்படி கூட நாங்கள் நடக்க முடியாதபடி படுக்க வச்சுடுவோம் என்று கூறுகிறது இஸ்ரேல். அவன் சொன்னதையும் செய்யும் சர்வாதிகாரி அரசியல்வாதியா, குறைச்சி எடை போட்டுடாத, சொல்லாததையும் செய்வான், ஜாக்கிரதை. ஈரானை நாங்கள் இனி தாக்க வேண்டியதே இல்லை, அவங்க மக்களே கொதித்து எழ ஆரம்பித்து விட்டார்கள். ரெஜிம் சேஞ்ச் கூடிய விரைவிலே இருக்கும், ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறது இந்த இஸ்ரேல். இஸ்ரேல் சொல்லுவதை பார்த்தா நமக்கே தோன்றுகிறது, டம்மி பீஸா இருந்துக்கிட்டு பயங்கரமான ஆளா வேலை செய்கிறேடா என்று கேட்க தோன்றுகிறது. மொத்தமாக 20 நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை கொல்ல எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இந்த 2 பெருந்தலைகளை கொல்ல குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தீர்மானித்து இருக்கிறார்களாம். பெசஸ்கியான் இருந்த குகை வாசல் வழியாக காற்று கூட உள்ளே புக முடியாதபடி வாசல் பகுதியை இஸ்ரேல் இடித்து தள்ளிவிட்டதால் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தூசு மண்டலம் வழியாக ஓடி வந்த பெசஸ்கியான் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் போல ஓடி வந்ததை பார்த்து அங்கிருந்த காவலாளிகள் முதலில் இது பூட்ட கேஸ் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களாம். இவர் மூச்சு விட்ட பிறகுதான் டாக்டர்களுக்கு மூச்சு வந்துதான். இந்த குண்டு வெடித்த பிறகுதான் மொசாத் உளவாளிகள் என்று 3 பேரை பிடித்து ஈரான் அரசாங்கம் தூக்கிலேற்றியது. ஷரேக்-இ-ஹார்ப் என்ற மேற்கு டெஹ்ரான் நகரில் நடந்த இந்த துல்லிய தாக்குதலை பார்த்துதான் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஓட்டை விழுந்து இருக்கிறது என்பதை ஈரான் கண்டுபிடித்ததாம். அந்த ஓட்டையை அடைக்க ரிலையன்ஸ் வால்புட்டியை உபயோகிக்கலாமா அல்லது ஜனதா வால்புட்டியை உபயோகிக்கலாமா என்று ரகசிய ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கிறதாம். நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, நான் அப்புறமா மீதி கதைகளை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.